ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே டெய்லரிங். இப்போது நம்ம ஒரு வால் ஹேங்கிங் பாக்கெட் ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம். அதுக்கான டயக்ராம் தான் நான் இப்போ வரைஞ்சி வச்சுருக்கேன். இதோட லென்த் வந்து நான் 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பிரெத்து 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். மேலே ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, தென் 1 இன்ச் வந்து நம்ம உள்ள பேக்கெட்குள்ளே விடுறதுக்காக வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். அப்புறம் 2 பார்ட்டிஷனாக பிரித்து 7.5 பிரிச்சிருக்கேன். அடுத்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன். அதுக்கு வந்து லென்த்து 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அடுத்து ஒரு 6 இன்ச்சஸ் கொடுத்து அதுலேயும் 3 பேக்கெட் வர மாதிரி 5 இன்ச்சில் நான் பிரிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் லென்த் எந்த அளவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளாத்தில் 22 இன்ச்சஸ் லென்த்துக்கும் 15 இன்ச் பிரெத்துக்கும் 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். லேமினேட்டட் ஷீட் வந்து நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதே சைஸில். இப்போ 23 இன்ச்சஸ் 16 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தைக்கும் போது விலகலாம், ஸோ அதுதான். அடுத்து நம்ம பீஸுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அப்படி தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 4 இன்ச் லென்த்து 15 இன்ச்சு பிரெத்து. நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 6 இன்ச் பீஸில் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த லேமினேட்டட் ஷீட்டை அப்படியே அந்த கிளாத்து மேலே வச்சு சைட்ஸ்லலாம் பின் பண்ணிவிட்டு தைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லென்த் வைஸாக தைக்கிறேன். ஓகே, இப்போது லென்த் வைஸ் நம்ம அந்த சைடும் தைச்சிக்கலாம். அந்த சைடும் பின் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ இந்த சைடு நான் வந்து லென்த் வைஸ் தைச்சிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நம்ம லேமினேட்டட் ஷீட் வச்சு தைச்சாச்சு. 2 லென்த் வைஸு கீழேயும் தைச்சிருங்க, மேலே மட்டும் தைக்காதீங்க. இப்போ நான் மேலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த நம்ம 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல லேமினேட்டட் ஷீட்டு, அதை வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். அந்த சைடும் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் எப்போயும் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு லேமினேட்டட் ஷீட்டுன்றதுனால வழுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் சைட்ஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். சைட்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு தென் கீழே ஸ்டிச் பண்ணணும். மேலே மறந்து போய் கூட ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது பேக்கெட். நம்ம மேலே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா எப்படி கையை உள்ளே விட்டு எடுக்க முடியும்? சைட்ஸு கீழே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடில் அவ்வளோதான். மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். இப்போது 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நடுவில் பார்ட்டிஷன் வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த பார்ட்டிஷனில் வந்து ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் அந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் ஆகிருக்குன்னு. இப்போது நான் வந்து சைட்ஸில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் அண்ட் தென் 4 இன்ச் மார்க் பண்ணுறேன் அடுத்த பேக்கெட் வைக்கிறதுக்கு. இப்போது இதையும் வச்சு நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்புறம் 6 இன்ச் பேக்கெட்டை வந்து நான் பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த 6 இன்ச் பேக்கெட் வச்சாச்சு. இப்போ 5 இன்ச் வந்து நான் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன் 3 பேக்கெட்டுக்கு. இப்போது அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சைட்ஸில் ரா எட்ஜஸை மறைக்கிறதுக்காக லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நான் 3 சைட்ஸ்லேயும் அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே மட்டும் தைக்கலை. மேலே வந்து கட்டை கட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்து அதில் வந்து நான் கயிறு மாதிரி கட்டி தொங்க விட்ருக்கேன். நீங்கள் வேணால் ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கருக்குள்ளே அந்த கிளாத்தை விட்டு மடித்து கீழே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன்.
இப்போது 2 சைடும் கயிறு விட்டு உள்ளே அந்த கட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கயிறை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டைப்பை இதை வந்து உள்ளே விட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்ச உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் மேலே ஹேங் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வச்சாலும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நீங்கள் எதை வந்து ஈஸியாக அசசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சும்மா நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் இப்போ அந்த லேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா கெட்டியமாக இருக்க லேஸ் வந்து நீங்கள் இப்படி மடித்து ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த மாதிரி லேஸான கோட்டாப்பட்டி லேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிளாத்தும் நீங்கள் வச்சு மடித்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். நான் வந்து இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடணுன்னு இந்த மாதிரி தைச்சிருக்கேன். பார்க்க இது அழகாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கிளாத் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேக் சைடில் வந்து அந்த பின்னாடி இருக்க கிளாத்தை நீங்கள் வைக்காமல் உள்ளே கார்ட்போர்ட் வச்சுட்டு அப்புறம் அந்த கிளாத் வச்சுக்கலாம். அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.